ராஜா, தலைமை செயலாளராக முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் முன்னதாக நில நிர்வாகத்துறையில் கூடுதல் தலைமை செயலாளர் கமிஷனராக இருந்திருக்கிறார். தற்பொழுது வேறு என்னென்ன பதவிகளை அவர் இதுவரை வகித்திருக்கிறார்? அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் இருக்கிறதா ராஜா? தற்போது தலைமைச் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் 1981ஆம் ஆண்டு IAS பணியில் IAS தேர்வானார். இவர் முதலில் இவர் சொந்த ஊர் என்பது தஞ்சாவூர் மாவட்டமாகும். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை வைத்தியநாதன் RBI, அதாவது ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருந்துள்ளார். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து அவர் அதன் பிறகு IAS எழுதி 1981ஆம் ஆண்டு IAS ஆக தேர்வாகி அதன் பிறகு தமிழக பிரிவுக்கு மாற்றப்பட்டார். தமிழக பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலில் இவர் மதுரை மாவட்டத்தில் கலெக்டராக இருந்துள்ளார், ஆட்சியராக இருந்துள்ளார். அதன் பிறகு எஜுகேஷன், அதே போல கல்வித்துறையிலும் உயர் அதிகாரியாக இருந்துள்ளார். மருத்துவத்துறையில் 15 ஆண்டு காலம் இவர் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் அதிகாரியாக இருந்துள்ளார். அதே போல சுற்றுச்சூழல் துறையில் இருக்கும் பொழுது தமிழகத்திற்கான சிறந்த அவார்டை அவர் பெற்றுத் தந்துள்ளார். அதே போல தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குநராகவும் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் இருந்துள்ளார். அதே போல சமூக நலத்துறை இருந்துள்ளார். தற்பொழுது இருக்கக்கூடிய துறை லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நில நிர்வாக சீர்திருத்த துறையினுடைய ஆணையராக தற்போது இருக்குள்ளார். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். தற்போது இவர் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேற்று தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த ராமமோகன் ராவ் வீட்டில் நேற்று வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அதே போல தலைமைச் செயலகத்திலும் 5 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடைபெற்றது. அவருடைய அறையிலேயே முதல் முறையாக தலைமைச் செயலகத்தில் வருமான வரித்துறையினுடைய ரெய்டு நடப்பது என்பது இதுதான் முதல் முறை. அப்படி இருக்கும்போது தற்போது தமிழக அரசிற்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தலைமைச் செயலாளராக வீட்டிலேயே ரைடு என்பது ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் தற்போது கிரிஜா வைத்தியநாதன் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே 2 பேருக்கு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது 8 பேருக்கு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதில் முதலில் இருப்பவர் கிரிஜா வைத்தியநாதன். அந்த அடிப்படையில் சீனியர் மோஸ்ட் IAS என்பதால் தற்போது அவருக்கு தமிழகத்தின் தலைமைச் செயலாளராக பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ராஜா, இப்ப முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களுடைய பதவி காலம் இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்கும்? இன்னும் அவருடைய பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்குள் தான் இருப்பதாக கூறப்படுகிறது. அது முழுமையான விவரங்கள் தெரியவில்லை. இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் அவருடைய IAS பதவி, அதாவது அவருடைய பணிக்காலம் முடிவடையக்கூடிய உள்ளதாக தெரிவிக்கிறது. இருந்த போதிலும் இது போன்ற முக்கியமான அதிகாரிகளுக்கு எக்ஸ்டென்ஷனில் இருப்பது என்பது அரசு அவர்களுக்கு பணி நீட்டிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஏற்கனவே அதேபோல் தலைமை செயலாளராக இருந்த, இப்பொழுது தமிழக அரசினுடைய ஆலோசகராக இருக்கின்ற ஷீலா பாலகிருஷ்ணனும் ஏற்கனவே ஒரு முறை அவருக்கு பணி நீடிப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல் வீரசண்முகமணி தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையராக இருக்கக்கூடிய வீரசண்முகமணி அவர் ஏற்கனவே ரிட்டையர் ஆகிவிட்டார். தற்பொழுது அவருக்கு பணி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி பணி நீட்டிப்பு என்பது அது தற்பொழுது அரசுதான் முடிவு செய்யும். ஆனால் இவருக்கு இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் தான் இவருடைய ஓய்வு காலம் இருப்பதாக தெரிகிறது. காயத்ரி, ராஜா, தற்பொழுது நீங்கள் தலைமை செயலகத்தில் இருக்கிறீர்களா? இவருடைய முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் தமிழக அரசின் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் சரியாக எத்தனை மணிக்கு அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டது? அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் ராஜா. அதாவது தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் சற்று நேரத்திற்கு சரியாக ஒரு 10 to 15 நிமிடத்திற்கு முன்பாக தான் அறிவிக்கப்பட்டது. அரசினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தது. ஆனால் நேற்று தலைமைச் செயலாளராக இருந்த ராமமோகன் ராவ் வீட்டில் அதிரடி சோதனை நடக்கும் பொழுது இவருடைய பேர் அந்த சீனியாரிட்டி அடிப்படையில், மூப்பு அடிப்படையில் இவருடைய பேர் அடிப்பட்டது. அதில் முதலில் அந்த அடிப்படை ஏற்கனவே இவருக்கு அடுத்த அந்த 8 அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸ் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதில் முதலில் இருப்பவர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன். அந்த அடிப்படையில் இவர் அதாவது அறிவிக்கப்படலாம் என்ற அறிவிப்பு நேற்றிலிருந்தே அதற்கான தகவல்கள் இங்கு தலைமைச் செயலகத்தில் இருந்தன. இந்நிலையில் தற்போது இவர் தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை வைத்தியநாதன் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக ஏற்கனவே இருந்துள்ளார். அதே போல் இவர் சென்னையிலுடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இவர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். அதில் தான் இவர் மருத்துவ பொருளாதாரத்தில் இவர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். அதே போல் தமிழகத்தின் பல்வேறு உயர் பதவிகளில், அதாவது பல்வேறு துறையினுடைய உயர் பதவிகளில் இருந்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இவருடைய பணியை தொடங்கியுள்ளார். தொடர்ந்து அதாவது சுகாதாரத்துறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். அதேபோல் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்திலும் இருந்துள்ளார். கடைசியாக தற்போது இருந்த துறை என்பது லேண்ட் அதாவது வருவாய்
நிர்வாகத்துறையின் கீழ் வரக்கூடிய வருவாய்த்துறையின் கீழ் வரக்கூடிய வருவாய் நில நிர்வாக ஆணையராக தற்போது இவர் பதவி வகித்துள்ளார். இவருக்கு இன்னும் ஓராண்டுக்குள் தான் அவருக்கான பணி ஓய்வு இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இருந்த போதிலும் அரசு நினைத்தால் இவருக்கு கூடுதலாக பணி நீட்டிப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வகையில் தற்போது தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் தற்போது பொறுப்பேற்க உள்ளார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்தில் தற்போது உள்ளார். இந்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் முதலமைச்சரை சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு பொறுப்பேற்க உள்ளதாகவும் தெரிகிறது. காயத்ரி.